ஒரு குளத்துல தாமரை வளருது. அதுக்கு கீழே அதை சுத்தி சேரும் சகதியும் குப்பையுமா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த தாமரையோட அழகு குறையிறதே இல்லை. அதுல இருக்க தண்ணி கூட அதுல ஒட்டுறது கிடையாது. அதுபோல் தான் நீங்க இந்த சிவத்தன்மையில் நிலை பெற்று இருக்கும்போது உலகில் வாழ்க்கையில் உள்ள கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ துயரமோ உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாத நிலையில், அது பாதிக்காத நிலையில், உங்களுடைய மன அமைதி குலையாமல், உங்களுடைய நிம்மதி குலையாமல், ஒரே நிலையில், அந்த பேரானந்த நிலையில், அந்த பரமானந்த நிலையிலேயே இருந்து நீங்க செயல்படுவீங்க. உங்களுடைய அடையாளங்கள்லாம் நீங்க சொல்லப்படுறது அத்தனையுமே அழியக்கூடியது, மாறக்கூடியது. உடலையே நீங்க எடுத்துக்கங்க. ஒரு குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம்னு இப்படி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அப்படியே மாறி மாறி கடைசியில் அழிந்து விடக்கூடியது. இப்படிதான் நீங்க வெளியில் சொல்லக்கூடிய அத்தனை அடையாளங்களுமே அழிந்து விடக்கூடியது, நிரந்தரமானது இல்லை. ஆனால் உங்களுடைய உண்மையான அடையாளம், உண்மையான தன்மை தான் நிரந்தரமானது, அழிவில்லாதது. அதுதான் அந்த சிவத்தன்மை.